வாக்குசித்தி ஜோதிடர் கண்கீதாவின் இனிய வணக்கம். பொதுவாகவேங்க பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையாகட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமையாகட்டும் ஆடி மாதம் ஆகட்டும் அவங்களுக்கு உண்டான விரத நாட்களாகட்டும் பௌர்ணமி அமாவாசை அவங்க ஒரு குறிப்பிட்ட திதிகள் வச்சுருப்பாங்க. இந்த நாட்களெல்லாம் வீட்டிலையாகட்டும் இல்லை கோவில்லையாகட்டும் அவங்க கலச பூஜை விளக்கு பூஜை அம்பாளுடைய திருவுருவமாக நினச்சி அந்த பூஜைகளை செஞ்சு அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்வாங்க. இது அன்றாட வழக்கம். இதை தாண்டி அவங்களுடைய 12 ராசிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. கலசமாகட்டும் திருவிளக்கு ஆகட்டும் அம்பாளுடைய நான் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய அம்பாளா பாவிச்சு நீங்கள் இந்த பிரார்த்தனையை வைக்கும்போது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி பன்மடங்கு உங்களுடைய பிரார்த்தனை பெருகி உங்களை அடையுங்க. அப்படி பார்த்ததில் இப்போ 12 ராசிக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மேசராசி அன்பர்கள் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் வழிபாடு எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்மன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ அன்னபூரணி அம்மன். கடகம் ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் பிரித்தியங்கரா தேவி. சிம்மம் ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ பிராமி அம்மன். ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ காமாட்சி அம்மன். துலாம் ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன். தனுசு ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ வாராகி அம்மன். மகரம் ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ வாழை பரமேஸ்வரி அம்மன். கும்பம் ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ அபிராமி அம்பாள். மீனம் ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ காளி தேவி. நான் சொன்ன இந்த அம்பிகையெல்லாம் நீங்கள் சுவாசிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய பெயர் உங்கள் மனசில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நிச்சயம் இருந்து உங்களை அம்பாள் வழி நடத்திட்டு இருக்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக உணர்வீங்க.